கருட புராணம். கருட புராணம் என்பது இப்பிரபஞ்சத்தை காக்கும் மகாவிஷ்ணு அவர்களால் பறவைகளின் அரசனான கருடனுக்கு ஏற்பட்ட சந்தேகங்களை தீர்க்கும் பொருட்டு கூறப்பட்டதாகும். அனைத்து வளங்களும் தன்னகத்தே கொண்டது இந்த பூமி. ஓரிரு உயிரினங்கள் படைக்கப்பட்டு அடுத்தடுத்த வளர்ச்சியினால் ஆறறிவு மனிதர்கள் படைக்கப்பட்டனர். இதில் மனித இனமே உன்னதமான இனம். ஏனெனில் மனிதர்களால் மட்டுமே நன்மை எது தீமை எது என்பதை நன்கு அறிந்து செயல்பட முடியும். தேவர்களுக்கும் முன் இருக்கக்கூடிய பிறப்பு என்றால் அது மனித பிறப்பு தான். இந்த காரணத்தால் தான் மனித பிறப்பு உன்னதமான படைப்பாக கூறப்படுகிறது. நமது முன்னோர்கள் கடவுளின் நேரடியான அருளைப் பெற்று எந்தவொரு தொழில்நுட்பமும் இல்லாமல் எதிர்காலத்தை கணிக்கும் ஆற்றல் கொண்டிருந்தனர். அது மட்டுமல்லாது கிரகங்கள் மற்றும் அதன் தன்மை அவைகளுக்கு இடையே உள்ள தூரம் எவ்வளவு என்பதை அன்றே கணித்து ஓலைச்சுவடியாக நமக்கு அளித்துள்ளனர். கருடபுராணம் என்பது பூமியில் பிறந்த உடல் ஆன்மாவுடன் இணைந்து இந்த பூமியில் செய்யும் கர்மங்களுக்கு, கர்மம் என்றால் செயல், ஏற்ப உடலை இழந்த ஆன்மா அனுபவிக்கும் இன்பம் மற்றும் துன்பங்களைப் பற்றி கூறுவதே கருடபுராணம் ஆகும்.